பதினெண் சித்தர் போற்றி, கோன் குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு பாடல். மண்களம் வெண்களம் நம் களம் என்ற ஒரு அற்புதமான பாடல். இது கேட்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். மண்களம் அப்படின்னா மண்ணால் செய்த ஒரு பாத்திரங்கள், பானை இப்போ பயன்படுத்திட்டு இருக்குது. வெண்கலம் என்றால் வெண்கல பாத்திரங்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பது. நம் களம் என்றால் நமது உடல், அதை தான் சொல்லியிருக்குது இந்த பாடலில். அதுக்கான பாடல்: மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடக்குவார், வெண்களம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள். பேணுவார் என்றால் பாதுகாத்து வைப்பார் என்ற அர்த்தம். நம் களம் என்றால் நமது உடல். நாறுதல் என்றால் துர்நாற்றம் வீசுதல், இறந்த பின் உடல் பிணத்திலிருந்து துர்நாற்றம் வீசுதல், அதை சொல்கிறது. இதுக்கான விளக்கம்: மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடக்குவார். மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் உடைந்தால் அதை தனியாக எடுத்து அடக்குவாங்க. அதாவது இந்த மண் பானை உடைஞ்சதுன்னா எடுத்து ஒரு மூலையில் வைக்கிறது. வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார். வெண்கல பாத்திரங்கள் ஏதாவது உதவாமல் போனால், தேய்ந்து போனால், உடைந்து போனால் அது விலை போகும், அல்லது மாற்று பொருள் ஏதாவது மாற்றிக்கலான்றதுக்கு அதை எடுத்து வைக்கிறது. நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். இதுவே மனித உடல் உயிர் இருக்கும்போது மதிப்பு வேற, இறந்த பின் நாரும் என்று போடுவார். துர்நாற்றம் வீசுது, சீக்கிரம் எடுங்க அந்த உடலை. இதை நம்ம பாஷையில் சொல்லலாம்: டெட் பாடி ஸ்மெல் அடிக்கிறது மாதிரி தூக்கி போடுங்கப்பா, ஆள் வரலன்னா பரவாயில்ல, எவ்வளோ நேரம் பாடி வச்சுன்னு இருப்பீங்க. இதுதான் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இப்படி சல்லி காசுக்கும் உதவாத உடம்பில் நீ நின்று ஆடிய மாயம் என்ன மாயம் ஈசனே என்பது அர்த்தம். மண்களம் வெண்கலம் இதுக்கு இருக்க மதிப்பும் நம் களம் உடலுக்கு இல்லை என்பது இதுக்கான அர்த்தம். அடுத்து இன்னொரு பாடல் இருக்குது. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே, மாடமாளி கைப்புறத்தில் வாழுகின்ற நாளிலே, ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே, உடல் கிடந்து உயிர் கழன்ற உண்மை கண்டு உணர்கிறீர். இந்த இடத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகள்: மைந்தர் என்றால் பிள்ளைகள், அதாவது வாரிசுகள்; காலதூதர் என்றால் யமதூதர்கள்; கழன்ற என்றால் பிரிந்த என்ற அர்த்தம். மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே, மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே. மாடுகள், செல்வங்கள், மனைவி, குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு மாளிகை என நீங்கள் வாழும்போது, ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே, உடல் கிடந்து உயிர் கழன்ற உண்மை கண்டு உணர்கிறீர். இவ்வளவு வசதிகள் இருந்தும் யமன் உங்கள் உயிரை பறித்தால் உங்கள் உடல் மட்டும் கீழே கிடக்கும். இதுவே உலகின் உண்மை என கண்டு உணர்வீராக. உயிர் உள்ள போதே இறைவனை கண்டுணர வேண்டும், இதன் கருத்தாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் பாடல் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். கூடுமானவரை இதை நீங்கள் பிரயோகப்படுத்தவும் செய்வது நன்மை தரும். இதில் சொல்லப்பட்டிருப்பது மண்கலம் வெண்கலம், இதுக்கான மதிப்பும் நமக்கு இல்லை. மாடு செல்வம் மனைவி மைந்தர் மாட மாளிகை இருந்தும் பயனில்லை என்பதே. நன்றி.